எந்த ஒரு சாவரின் கண்ட்ரிலையும் அமெரிக்கா நினச்சிட்டா உள்ளே புகுந்து யார் லீடரோ அவங்கள நினச்சி அடித்து துவம்சம் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட முடியுமா? அது என்ன வேர்ல்டு போலீஸா? சார், ட்ரம்ப்புங்கிறவர் அமெரிக்காவுக்கு மட்டும்தானே ஜனாதிபதி. அவர் உலகத்தின் ஜனாதிபதி போல எப்படி நடந்து கொள்ள முடியும்? இப்போ வெனிசுலாவுடைய அதிபர் மட்டூரா, அவரை அவருடைய அந்த மாளிகையிலேயே புகுந்து அவரையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் வேறு ஒரு நாட்டினுடைய அதிபர் அவரை தங்கள் நாட்டு நீதிமன்றத்துக்கு கீழே, தங்கள் நாட்டு சட்டத்திட்டத்துக்கு கீழே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க, ஜெயிலில் அடைச்சு. இதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்போ மதுரா ஒரு சோஷலிஸ்ட்டுங்கிறதுக்காக, அவர் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? இது ஒரு அடாவடித்தனம் இல்லையா? இது எப்படின்னா, உலகத்தின் போலீஸ்காரனா நீங்கள் உங்களையே நினச்சிக்கிட்டு யாரை வேணாலும் பீட் பண்ணலாம்னா, அப்புறம் ஐநான்னு ஒன்று எதுக்கு இருக்குது, என்ன இருக்குது? இது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஒரு நாட்டினுடைய இறையாண்மைங்கிறது மதிக்கப்படணும்ல. இப்போ இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு எதிர்காலத்தில் என்னைக்காகுனா இந்தியாவுக்கு அமெரிக்காவால் நேராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏன்னா கடந்த காலத்தில் ட்ரம்ப் அவர்கள் டெம்பரமெண்ட் மாற்றி எப்படிலாம் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தார். எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராகலாம் பேசியிருக்கா அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அவர் ஈரானில் கை வச்சுட்டாங்கிறதுக்காக நம்ம எப்படி சந்தோஷப்பட முடியும்? ஈரானில் கொல்லப்பட்டவர் யாருங்கிறதுல விஷயம் இல்லை. ஈரான்கிற ஒரு நாட்டின் மீது அமெரிக்காங்கிற இன்னொரு நாடு கை வைத்தது சரியாங்கிறதா? சரி, அணு ஆயுத தொழில்நுட்பத்தை அவன் தயாரிக்கிறான், குண்டை தயாரிச்சிடக்கூடாது, அதுக்காக தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னா, நீ அணுகுண்டா வச்சிருக்கியே, இப்போ உன்னை யார் தண்டிக்கிறது?